இங்க வாடா. ஐயா, இன்னைக்கு நீ மீன் பிடிக்க போக முடியாது. என்ன தம்பி இது? என் மகன் மீன் பிடிக்க போகலைன்னா இன்னைக்கு எங்க குடிசையில அடுப்பறியாதுங்களே. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நம்ம முதலாளி வீட்டுல வேலை செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஆள் அனுப்புறதானே முறை. அது உங்களுக்கும் தெரியும் இல்ல? இன்னைக்கு நம்ம முதலாளி வீட்டுல வேலை செய்ய போக வேண்டியது உங்க குடும்பத்து முறை. சரிங்க, நாங்க அடிமைங்க. மறுத்து பேச முடியுங்களா? அதான் வா. நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது. உங்க வியாபாரம் எப்படி? என் வியாபாரத்துக்கு அடிப்படையே தைரியம் தான். அது ஒண்ணு இருந்துட்டா எதை வேணும்னாலும் போட்டு புரட்டலாம். இப்ப எதை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? திரைகடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அது போல என் வியாபாரம் கடலை தாண்டி தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய வியாபாரம் தான். சாப்பிடுங்க. அருண், என்னடா கத்தியோட விளையாட்டு? சம்பந்தி, அவர் கத்தியோட விளையாடல, அவரோட வீரத்தை காட்டுறார். சம்பந்தி, ஏது இந்த கத்தி எல்லாம்? அப்பா, பீமாப்பூர் மகாராஜா உபயோகிச்ச கத்திகளா இதெல்லாம் சீப்பா விலைக்கு வந்தது. மாமா வாங்கி போட்டாரு. ஹலோ மாமா, எப்ப வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நீ சௌக்கியமா இருக்கியா? வெரி மச். அப்பா, கேவல் பிரதர்ஸ் கிட்ட இருந்து போன் வருது. நான் ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் செட் ரெடி இருக்கா. செட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை கேஷா வாங்கிட்டு போயிடுங்க. எங்க அப்பா கிட்ட பிளாக் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா அடடட? என்னம்மா இது? பணத்தை பத்தி பேசினா கருப்பு வெள்ளை சிவப்புன்னு கலரை பத்தி பேசுறீங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க என்கிட்ட ஒயிட்டே கிடையாது, பிளாக் தான். திருப்பி திருப்பி பிளாக் பிளாக் பிளாக். எனக்கு விரோதிகள் வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கு. சரி விடுங்க, நமக்குள்ளதானே பேசிக்கிறான். ஏன் சம்பந்தி, பிளாக் எவ்வளவு? சம்பந்தி, ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? அப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட ஒரு 32 லட்சம் தேவை. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சாப்பாடு எப்படி? இல்ல மாமா, அந்த பிளாக்க பத்தி ஒரு முடிவுக்கு வந்து பெரிய முக்கியமான விஷயம். ஆளோடு மாப்பிள, சாப்பாடு எப்படிமா? சாப்பாடு ரெடிப்பா. ஐயா, உச்சி வெயில் ஆயிருச்சுங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு. 1 ரூபா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். தயவு செய்து. சரி சரி, போயிட்டு வா. ஏய், இங்க வா. இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு. சும்மா வந்த. சும்மா வந்தியா? காரணமா வந்திருக்க மாட்டியே. ஏதாச்சும் திருட வந்தியா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. துண்ட கட்டுறா, மரியாதையா துண்ட கட்டுறா. வேண்டாங்க. காட்டுறானா? அட பாவி, முதலாளி சோத்திலே கைய வச்சிட்டியாடா. பசி தாங்கறீங்க. யாரா இவனோட என்ன விவகாரம்? முதலாளி இவன் உள்ள நுழைஞ்சு கோழிக்கறி சப்பாத்தியா திருடிட்டாங்க. டைனிங் ஹால்ல நுழைஞ்சு என்ன துணிச்சல் இவனுக்கு? குடிக்க கஞ்சிக்கு வழி இல்ல, கோழிக்கறி இருந்து கேக்குதா? என்ன மன்னிச்சிருங்க சாமி, பசி தாங்க முடியல. அதனால இந்த குத்தத்தை செஞ்சுட்டேன் சாமி. பசி எடுத்தா எங்கேயாவது தெருவுல பொறுக்கி தின்றது? மாப்பிள்ளை குடுதலை சப்பாத்தி கேக்குதா? தந்தூரி சிக்கன் கேக்குதா? இனிமே செய்ய மாட்டேன் சாமி. சாமி தெரியா? அவன் இனிமே செய்ய மாட்டான். நீ சும்மா இருமா. இவனை இப்படியே விட்டா இவன மாதிரி 10 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இல்ல சாமி, அவனை அடிக்கிறதுனால உங்க கைதான் வரைக்கும். அவனை எங்கிட்ட ஏண்டா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு சப்பாத்தி கேக்குதா? கோழி கேக்குதா?
முதலாளி இங்க சாப்பாட்டை பார்க்கறது கூட பாவம் உனக்கு தெரியாது. அவனை இழுத்து கொண்டு போய் ரோட்ல போடு. சரிங்க முதலாளி. இந்த டேபிள் இருக்க சாப்பாட்டை எடுத்து குப்பை தொட்டியில கொட்டி புதுசா பரமாறு. தட்டு பாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம். இல்லையா இல்லையா ஐயா அடிக்காதீங்க ஐயா ஐயா அடிக்காதீங்க. அம்மா ஐயா அம்மா அம்மா. ஐயா நான் ஒரு தப்பும் பண்ணலீங்க. பசி தாங்க முடியலீங்க. அதனாலதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போயிருக்கேன். அங்க என்னடா கலாட்டா? உழைப்பவன் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். என்ன தத்துவம் பேசுற? இது தத்துவம் இல்ல, உருவாகிட்டு வர எதிர்கால சரித்திரம். சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த ஏழைக்கு நியாயம் கேட்க. ஓஹோ, அவனுக்காக பறிஞ்சு பேச வந்திருக்கியா நீ? உங்க பதவியை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். இந்த பாருங்க, உங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக தன் உழைப்பையே உங்களுக்கு எல்லாம் சாசனமா எழுதி கொடுத்திருக்கானே, பாருங்க. உங்களை எல்லாம் செல்வத்தை மிதக்க விட தான் சேர்த்த பொண்ணு கிடக்கிறானே அந்த ஏழையை பாருங்க. வறுமையை தான் சுமந்துக்கிட்டு நீங்களாம் சுகம் அனுபவிக்க தன் ரத்தத்தை வியர்வையா உங்க காவில ஓட விடானே அந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் நல்லா பாருங்க. அவன் என்ன செய்யக்கூடாத குற்றத்தை செய்தாங்க இப்படி மிரட்டமா அடிச்சீங்க. அவன் திருடனா? எதை தேடினான்? உங்க சொத்தையா சுகத்தையா சொகுசான வாழ்வையா எதையா தேடினான்? மான வெக்கம் இல்லாம அவன் சோத்தையை திருடி இருக்க. இல்ல, ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில உருகி மழையில கரைஞ்சி உங்க வசதி பெருக்க பாடுபடானே அந்த தொழிலாளி. அவனுடைய ஓயாத உழைப்புக்கு எதிராக கூலி அது கூட அவனுக்கு கிடைக்காத போது தன் பசியை செலுத்திக்க கேவலம் அந்த சப்பாத்தி எடுக்கிறது குத்தம் இல்ல, திருட்டு இல்ல, அது அவன் உரிமையும் கூட. நீ அதிக பிரசங்கித்தனமா பேசுறத நாங்க கேட்க தயாரா இல்ல. வெளியே போறே இல்லையா நீ? நான் நினைச்சதை சாதிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். யாராங்க உன கழுத்தை பிடிச்சி வெளியில இல்லை? நான் எரிய நெருப்பு, என்னை யாரும் நெருங்க முடியாது. ஓஹோ, இரு வர. நெருங்கா நீ தாங்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை இப்பவே ஏற்படுத்திக்க விரும்பினா நான் தயார். இனிமே உன்னோட இந்த துப்பாக்கி தான் பேசும். அப்பா என்னப்பா இது? நில்லுமா, இவன் உயிர் என் கையாலதான் போகணும் இருந்தா நீ எப்படி தடுக்க முடியும்? ஐயா பெரியவரே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். துப்பாக்கியால் சுடப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்கனவே உண்டு. என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? சம்பந்தி, என்ன இது ரகல? போங்க, ரிவால்வரை உள்ள வச்சுக்குவாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கா? இந்த ஏழை அந்த நாற்காலில் உட்காரணும், உங்களை போல அவனுக்கு மேஜையில சாப்பாடு பரிமாறணும், அதை ரசிச்சு வயிறாக சாப்பிடணும். இப்ப எனக்கு இதுதான் வேணும். இவன் நாற்காலியில உட்காரணும், மேஜை மேல சாப்பாடு. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்களேன். எனக்கு அவரை இந்த நாற்காலியில உட்கார வைங்க, நானே பரிமாறேன். உங்க தாயுடத்துக்கு நன்றிம்மா. பசியோடு இருக்கிற ஒருத்தன் சாதத்தை அள்ளி அள்ளி அனுபவிச்சு சாப்பிட்றத பார்க்கும்போது கல் மனசு கூட கலைஞ்சு போயிடுமா. வாயா. ஆமா, இறந்துட்டானா? இல்ல, பட்டினிங்கிற நரக வேதனையிலிருந்து அவன் விடுதலை பெற்றுட்டான். உங்க முதலாளி பக்கத்தினுடைய கணக்குப்படி ஒரு படி சோத்துக்கு என்ன வேலை தெரியுமா?
ஒரு உழைப்பாளிகளுடைய உயிர் நாய்க்கு வீசியறிகிற எச்சல் நிலையில் இருக்கிற மிச்சல் சோறு கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கிறதா? நாம் வாழறது இந்த சமுதாயத்தில் இல்லை, பாலைவனத்தில். நாம் வசிக்கிறது மனிதர்கள் மத்தியில் இல்லை, அதற்காக நடுவில். ஈரமுள்ள நெஞ்சங்களே, இந்த ஏழைகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள். இதயமுள்ள மனிதர்களே, இந்த குழந்தைகளுக்கு ஒரு முடிவெட்டுங்கள். பொன்னம்மா, முருகப்பா, உங்க பிள்ளை அநியாயமா யாரோ கொன்னுட்டாங்க. என்னது? என் பிள்ளை செத்துட்டாரா? என் மகனை கொன்னுட்டாங்களா? ஐயோ, என்னையா இது அக்கிரமம்? காலையில தான் அந்த மாதிரி முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிக்கிட்டு போனேன். அதுக்குள்ள இந்த மாதிரி பணமாயிடுவான்னு நினைக்கவே இல்லையே. ஆமா, பிணமாத்தான் சாஞ்சான். என் கண் முன்னால்தான் இந்த கொடுமை நடந்தது. இந்த பரிதாப முடிவு இவனுக்கு யாரால ஏற்பட்டது தெரியுமா? இவனை கசக்கு பிழிஞ்சு வேலை வாங்கி காரும் பங்களாவுமா சொத்தும் சுகமுமா நாளுக்கு நாள் தன்னை பழத்திட்டு இருக்கானே, அதே முதலாளியால் தான். முதலாளியா? அவராலையா இவன் செத்தான்? எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. உங்களுக்கு எதுவுமே புரியாது. புரிஞ்சக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்ல. நீங்க வாழறதுக்காக கூலி கேட்கிறீங்க இல்லையே. உங்க உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தா தானே, கொஞ்சமாவது ஜீவன் இருந்தா தானே உங்களுக்கெல்லாம் படி இறக்கிற சீமானுக்கு காலமெல்லாம் உங்களால உழைக்க முடியும். அதுக்காக ஒரு பிடி சோறு கிடைச்சா போதும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதேதான் இதோ செத்து கிடைக்கிறானே இந்த அப்பாவி இவனும் நினைச்சான். அதுக்காக அவன் நினைப்பு தவறுன்னு நினைச்சு உங்க முதலாளி கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? மரணம். ஆமா, மரணம். சமரசம் உலாவும் இடமே என் வாழ்வில் காணா சமரசம் உலாவும். ஏமா சாப்பிடாம போய் இந்த அம்மா சுத்திட்டு வர? ஏப்பா, ஒருவேளை நான் சாப்பிடலனா என்னப்பா கெட்டு போயிடும்? நல்ல கேள்வி கேட்டப்போ. வேளைக்கு சாப்பிடலைன்னா உடம்பு கெட்டு போடாது. அப்பா, நீங்க என்கிட்ட காட்டுற அனுதாபத்துல 100ல 1000ல லட்சத்துல ஒரு பங்கு பசிக்காக 2 சப்பாத்தி துண்டை இந்த வீட்டுல இருந்து எடுத்தானே ஒரு ஏழை, அவனுக்கு காட்டிருந்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு உயிர் போயிருக்காதுப்பா. இன்னைக்கு ஒரு மரணம் இந்த வீட்டுல ஏற்பட்டிருக்காது. பாருமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீயே ஆட்டிக்கிற. போய் சாப்பிடு. எதுப்பா சின்ன விஷயம்? பாவம், ஒரு ஏழை அடிச்சு கொல்லப்பட்டிருக்கானே, அதுவா சின்ன விஷயம்? அப்பா, உங்ககிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு எந்த அக்கிரமத்தையும் செய்யலாம் நீங்க நினைச்சா அதுக்காக நான் வெட்கப்படுறேன். கமலி, அப்பா இப்படி எதிர்த்து பேசுது உனக்கே நல்லா இருக்கா? நியாயத்துக்காக அப்பா வேண ஆண்டவனை கூட எடுத்து பேசலாம், அதுல தவறு இல்லக்கா. ஏன் சாந்தி, உன் தங்கையை அவ்வளவு சுலபமா சமாதானப்படுத்த முடியும் நினைக்கிறியா? அவ யார வேணாலும் தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு படிச்சிருக்கிற. அக்கா, அக்கிரமத்தையும் அதர்மத்தையும் புரிஞ்சுக்க மனுஷத்தன்மை இருந்தா போதும், அதுக்கு படிப்பு தேவையில்லை. என்னம்மா இது? அதர்மம் அக்கிரமம் நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? மாடு மாதிரி உழைச்சி கால் வைத்து கஞ்சியாவது தங்களுக்கு ஊத்துவான்னு அவனை பெத்தவங்க எவ்வளவோ நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மகனோட பிணத்துக்கு முன்னால அந்த வயசான தாயும் தந்தையும் கதறி எழுத பரிதாப காட்சியை பார்த்தப்போ என் நெஞ்சே வெடிச்சிட போல இருந்தது. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அந்த ஏழைகளோட சாபம் நம்ம குடும்பத்தை எரிக்காம விடவே விடாது. அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம், தர்மமே கொள்கையாய் நாளெல்லாம் காக்கலாம். அடாடாடா, என்ன பிரமாதம்! தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். அடாடாடாடா, என்ன அர்த்தம், என்ன கொள்கை! இருங்க, இப்ப யார பாராட்டுறீங்க? அடடே, நீங்களா? என்ன தத்துவங்க! ரொம்ப பிரமாதமா பாடிட்டீங்களே. மன்னிக்கணும். ஏங்க? அத நான் பாடலீங்க, பாடினது பாரதியார், மகாகவி. அவர் ஒரு தமிழ் கவிஞர். தமிழர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் சுதந்திர உணர்ச்சி தூண்டிவிட்ட புதுமை கவிஞர். அது எனக்கும் தெரியுங்க. ஆனா அந்த மறைஞ்ச கவியோட கருத்துக்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி அவரோட புகழை மங்காம வச்சிருக்கீங்களே, அதுக்காகத்தான் உங்களை பாராட்டினேங்க. நன்றிங்க. ஐயோ, என்னங்க நீங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஐட்டம் 2-3 பாக்கி இருக்குங்களே. ஐட்டமா? ஆமாங்க, அதாவது உங்களை 5-6 ரவுடிங்க அடிக்க வந்தாங்கல்ல, அவங்கள சும்மா இந்த சாட்டையால சுத்தி சுத்தி அடிச்சு விரட்டினீங்களே, அதுக்கு ஒரு விரட்டுங்க. அப்புறங்க இந்த இருங்க என்ன
இது பாராட்டுற விஷயம் இல்லைங்க, வேதனைப்பட வேண்டிய விஷயம். பேசிட்டே வாங்க. இத பாருங்க, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல் எல்லாமே புரட்சிகரமா இருக்குங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க, ஆனா நீங்க இந்த ஊருக்கு வந்ததை நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். ஆமா, நீங்க யாருங்க? நான் ஒரு நாடோடி. நீங்க? அதோ பாருங்க, அந்த கடல்ல ஒரு சின்ன தீவு தெரியல? தெரியலையே. நல்லா பாருங்க. எப்படி பார்த்தாலும் தெரியலையேம்மா. சரிங்க, அந்த கடல்ல சின்ன தீவு இருக்கிறதா நினைச்சுக்குங்க. சரி. அந்த தீவுல ஒரு சின்ன வீடு இருக்கிறதா நினைச்சுக்குங்க. சரி. அந்த வீட்டுல நான் இருக்கிறதா நினைச்சுக்குங்க. நீங்களா? ஆமாங்க. பாருங்களேன், நல்லா பாருங்க. நல்லா நல்லா பாருங்க. ஒண்ணும் காணோமே. ஏமா? எங்க? என்னங்க? எங்க? ஐயோ. இந்த முருகப்பா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, இத வச்சுக்கோ. உன் மகன் வரத செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ, அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம்னோ கோர்ட்ல சொல்லக்கூடாது. கோர்ட்ல என்ன, வேற யாருகிட்டயுமே நீ சொல்லக்கூடாது. ஐயா, என் மகனை அடிச்சு கொன்னுட்டு அதுக்கு கூலி 5000 ரூபாய் கொடுத்து பெத்த அப்பறையே போய் சொல்றீங்களே, இது கடவுளுக்கே அடுக்காத ஐயா. இனிமே எப்படி செத்தவன் பொழைச்சு வர போறதில்ல. மரியாதையா இந்த பணத்தை வாங்கிட்டு பொழைக்கிற வழியப்பா. முடியாது, இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை, உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறதில்லை. மாறி, மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான். முருகப்பா, நம்ம முதலாளிகளையே வீணா விரோதிச்சுக்கிற. இவங்களா முதலாளிங்க? இல்ல, கொலைகாரங்க. கொலைகாரங்க. என்ன சொன்ன? அடிங்க, நல்லா அடிங்க. முருகப்பா, நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்ல, உங்க இனத்தையே அழிச்சிருவேன், பூண்டோட ஒழிச்சு கட்டிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல, ஒன்னா செஞ்சே காட்டுவேன். முதலாளி, முதலாளி. தனபால் என்ற பேருக்கு ஒரு நல்ல ராசியா சீட்டடம்மா, தங்கம்மா, கமானம்மா, தங்கம்மா. இடம்மா மூக்கு வலிக்காம இடம்மா, டாக்டர் கிட்ட போக முடியாதம்மா, வசதி இல்லம்மா. அப்படிதாம்மா முள்ளம்மா. இந்தம்மா போம்மா, உள்ள போம்மா, உள்ள போம்மா, உள்ள போம்மா. ஐயோ, சுடுகாட்டு காளி வந்திருக்குது. ஐயா, உன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கின்ற நவகிரகங்கள் அத்தனையுமே அவசரமாக வெளிநாடு சென்றிருப்பதால் உனக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கும். வேலை படியா? படிக்கிறேன். குடும்பத்திலே பல கோளாறுகளும் ஜாதிகளும் உண்டாகும். நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடாது. நிறுத்தியா? உனக்கு இன்னைக்கு நான் ஜோசி சொல்லட்டுமா? நீ வந்து எனக்கு இன்னைக்கு உனக்கு யோக சரியில்லை. நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் அம்போன்னு போகுது. அது வேற எவனாவது கிருதா வச்சிருப்பான், அவங்கிட்ட சொல்லு. நீதான் கிருதா வச்சிருக்கிறிய. மரியாதையா நீ பணத்தை கொடுக்கல, நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டேனையா. என்கிட்ட ஏதாவது தகராறு வச்சுக்கிட்ட உன் தலையை மட்டுமல்ல, கிளித்தலை சேர்த்து திருகி கடலை போட்டுருவேன். ஐயோ, பட்டம் பகல்ல இந்த அக்கிரமா, இதை இந்த ஊர்ல கேட்பாரே கிடையாதா? முத்தம்மா, என்னையா தத்தி தத்தி வர? பொம்பளை கிளிய பார்த்தா என் கிளி அப்படிதான் தத்தி தத்தி வரும். ஆமா, இன்னும் அந்த ஆள் கூட தகராறு பண்ணிட்டு இருந்த? தகராறு இல்லையே, காலையில இருந்து நாஸ்தா இல்லைங்க, வயிற்று அப்படியே கிள்ளுதுன்னா. எனக்கு தான் கொஞ்சம் தர்ம குடமாச்சே, உடனே சில்லறை அள்ளி கையில கொடுத்துட்டேன். பின்ன இன்னும் அநியாயத்தை கேட்பாரு இல்லையா அப்படின்னு கத்தின்னு அது மேல்படியா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னப்பா ஊர் உலகத்துல இத்தனை பேரை பட்டினி போட்டு வச்சிருக்கிற, இதெல்லாம் உனக்கு நியாயமான? யாருகிட்ட? கடவுள்கிட்ட. ஐயோ, என்ன இலகின மனசியா உனக்கு? ஆமா, எனக்கு ஜோசியம் பாக்குறியா? முத்தம்மா, உனக்கு எதுக்கு ஜோசியம்? நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகும். தொட்டு பாரு. ஒண்ணு ஆலியே. நீ தம்மா தூண்டு தொட்டா உடம்பு பூரா நல்லா தொட்டு தொட்டு தொட்டுட்டே இருந்தா பொண்ணு 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 ஆகும். ஓயா, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பா, சரக்கு வந்தாச்சா? வராம இருக்குமா? நமக்கு சப்பளை செய்யறவன் சொன்னா பேச்சு தவறவே மாட்டான். ஓ, சிங்கப்பூர்காரனுக்கு சமாச்சாரம் சொல்லிட்டீங்களா? முந்தா நாள் ராத்திரியே ட்ரங்க் கால் போட்டு சொல்லியாச்சே. இன்னைக்கு ராத்திரி நம்ம கரையில் இருந்து 2 மைல் தூரத்துல கடல்ல மோட்டார் படையோட காத்திருப்பான். நாம சரக்க கொடுக்க வேண்டியது, பணத்தை வாங்க வேண்டியது. மாறி, இன்னும் 1 மணி நேரத்துல நீ படகுல புறப்பட வேண்டியிருக்கும். சரியா? ஆனா என்ன ஆனா? ஐயா, இந்த அபாயகரமான வேலையை தன்னந்தனியா நான் உங்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் கமிஷனை பத்தி கொடுத்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியா இருக்கும். சரி சரி, கமிஷனை பத்தி நாளைக்கு பேசிப்போம். இப்ப நடக்க வேண்டிய வேலையை கவனி.
சரியா? என் மாமனாருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலம் தெரியுமா? இதோ பார் அருண், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம். பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம். நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் போலீஸுக்கு தெரியாத வரைக்கும் நாம தப்பிச்சோம். குமரன், வரதன் செத்தப்ப நீங்க பக்கத்துல இருந்தீங்களா? ஆமா, அவன் உயிர் பிரிஞ்சு ஏன் மேலதான் பணமா சாஞ்சான். அவன் எதனால செத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கவலை சாதம் திருடுறதுக்காக ஆத்மகாரனும் அவருடைய ஆட்களும் அவனை அடிச்சிருக்காங்க, அதனாலதான் செத்தான். அவனை அடிச்சதை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, வரதன் என்கிட்ட சொன்னான். சரி, நீங்க போகலாம். கனம் கோட்டார் அவர்களே, திரு ஆத்மநாதனை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர பொய் இல்லை. ஆத்மநாதன் அவர்களே, இந்த வழக்கில் சாட்சி சொன்ன குமரனை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லைங்க. சாப்பாடு திருடுறதுக்காக ஒரு ஏழையை நீங்க அடிச்சதாகவும், ஐயோ, ஒரு ஏழை சாப்பாட்டை எடுத்ததுக்கு யாராவது அடிப்பாங்களா? அது மனுஷ தன்மை இல்லைங்களே. அதனால அவன் செத்ததாகவும் குற்றம் சொல்றாங்களே, அதை நீங்க மறுக்கிறீங்களா? நிச்சயமா மறுக்கிறேன். வரத அன்னைக்கு என் வீட்டுக்கு வரவும் இல்லை, நான் அவனை அடிக்கவும் இல்லை, அவன் என் வீட்டுல சாகவும் இல்லை. சரி, நீங்க போகலாம். கனம் கோட்டார் அவர்களே, இறந்து போன வரதனின் தகப்பன் முருகப்பனை அடுத்த சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க, உண்மையை தவிர பொய்யே இல்லைங்க. கோட்டாருக்கு உங்க மகன் எப்படி இறந்தாங்கிற விவரத்தை நீங்க சொல்ல முடியுமா? ஏன் தயங்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. சொல்லிடுறேனுங்க, உண்மையை சொல்லிடுறேனுங்க. என் மகன் வரதன் செத்த அன்னைக்கு முதலாளி வீட்டு பக்கமே போகவே இல்லைங்க. முதலாளி தான் அவனை அடிச்சு கொண்டாருன்றதை நான் நம்ப மாட்டேன். அது பொய்யுங்க. ஆனா என் மகனுக்கு நிறைய விரோதிகள் உண்டு. அவங்க யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்களோ என்னமோ, அது எனக்கு தெரியாதுங்க.